இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியும். உலகநாதனோட கல்யாண நாள். எப்படியா நாம இதெல்லாம் உங்களால தாங்கிக்க முடியுது? குழந்தை பிறக்க போது அப்பா இல்லாம எப்படி வளர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை, அண்ணாமலை, என்னாச்சு? அண்ணாமலை, பாத்து, சார், ஆட்டோ போட்டுறீங்களா ப்ளீஸ்? அண்ணாமலை, அண்ணாமலை, வா 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 சார், कुछ हेल्प करें सर. ओम शतमानं भवति शताय पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते. கொஞ்ச நேரமா? கொஞ்ச நேரம் லேபர் பெயின்ல இருக்காங்கம்மா. கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, டெய்லி ஸ்மோக்கிங் போவேன், அது கல்யாண வேலையில் போக முடியல, அதுதான். மாப்பிள்ள, வடை சாப்பிட்றீங்களா? வேண்டாம்னா விட்டுருவோமே. நீங்கள் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருந்தீங்கன்னா அறுசுவை நடராஜனுடைய சாப்பாட்டை போட்டு அசத்தி இருப்பேன். நீங்கள் வீட்டில் கணவதி ஓம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் சாப்பாட்டை சொல்லிவிட்டீங்க. அவன் ஊசி போன வடையை கொடுத்துருக்கான் மாப்பிள்ள. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாப்பிள்ள, சோக சிவாஜி மாதிரி உட்காந்துருக்கீங்க? அண்ணாமலையை கல்யாணம் பண்ணும்போது இப்படித்தான் அழுது ஒடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது இப்படி உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை கிளினிக்கெல்லாம் வச்சு நர்ஸை செட்டப் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க போல இருக்கு. சும்மா தமாசுக்கு மாப்பிள்ள, அப்படியெல்லாம் செய்ய விட்டுருவோம்னா உங்களை. ஹலோ, இந்த பக்கம் நான் வள்ளிச்சலம் பேசுறேன், அந்த பக்கம் யார் பேசுறது? இந்த பக்கம் நான் வள்ளிச்சலம் பேசுறேன், அந்த பக்கம் யார் பேசுறது? இங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு சாப்பாடு கூட முடிஞ்சு போச்சு. யாரா இருந்தாலும் வராதீங்க, போன் வைங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அச்சடிச்சோம்ல, அந்த பிரஸ்காரன் பணம் கேட்டு போன் பண்றான்னு நினைக்கிறேன். ஏய் லூசே இரு, நீ உன்ன பண்ணாட்டு பண்ணிட்டு இருக்காப்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் இங்க வள்ளியம்மா பேசுறேன். கோமதி. அடடோ தமிழே, நீயா? இங்க கணக்காரன்ல நிறைய போன் பண்றானுங்க, அதான் குரலை மாத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். வீட்டுல என்ன பண்ற? கல்யாணம் தான் நல்லபடியா முடிஞ்சதுல? ஒரு அண்ணங்கிற முறையில முடிச்சிட்டு கடமை உணர்வோட நிக்கிற. என்ன விஷயம்? என்ன விஷயமா? அண்ணாமலைக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்ப அவ ஆஸ்பத்திரியில இருக்கா. பட்டாளத்தார் குடும்பத்தோட வாரிசு பிறக்க போகுது. அதான் உன் புது மாப்பிள்ளையோட வாரிசு. நான் சொன்னதை மறந்துட்டியா? எந்த ஆஸ்பத்திரி? எங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ன்றது முக்கியம் இல்ல. நீ உடனே எங்க ஃபேக்டரிக்கு கிளம்பி வா. சந்தானத்தையும் வர சொல்லியிருக்கேன். நம்ம பேசின மாதிரி காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும். அண்ணாமலை அந்த குழந்தைய கொஞ்சவே கூடாது, புரியுதா? உடனே கிளம்பி வா. சரி. എന്താ ഗോമതി ഫോണിൽ ആരോട് സംസാരിച്ച്? എന്താ നിങ്ങൾ സദ്യ തിട്ടോ? சதியா? ஏய், அதான் எனக்கு வேலையா? இங்க பாரு, இந்த சொத்துக்கு நீயும் போட்டி போடுற, நானும் போட்டி போடுறேன். நீ ஒரு பக்கம் கொள்ளையடி, நான் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறேன். தேவையில்லாத என் விஷயத்துல தலையிட்டு இருக்காது. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், மாப்பிள்ளைகிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் ஏதோ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டு கொடுக்கறது, பிரிக்கிறது, இதெல்லாம் என்னோட வேலை, புரியுதா? ஐயோ, ന്യായെന്താ? ഞങ്ങളെ ഈ വീട്ടു മരുമക, നിന്റെ അനിയത്തി ഈ വീട്ടു മരുമക. ന്യായെന്താ വെറുതെ അല്ലേ? അത് சரி, போன்ல ஆரோட? இந்த சொத்துக்கு யாரும் போட்டியா வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை.
என் தங்கச்சி குழந்தை தான் இந்த சொத்துக்கு வாரிசாகணும். அண்ணாமலை குழந்தை பிறக்க போதில்ல, அதை கடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ கோமதி, குழந்தைய கடத்துறது பயங்கர குற்றம். போலீஸ் அறிஞ்சா நின்ன 5 வருஷம் ஜெயில போடும். எத்தனை விஷயத்துல நான் எஸ்கேப் ஆயிருக்கேன், என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அது சரி, நாகராஜனை கொன்னுட்டு நீ பொறுத்தையில இருக்குன்னு. டேய், அவனை கொன்னது சாத்தப்பேன், அவன் ஜெயில கிடக்கான். அந்த விஷயத்துல என்னை சம்மந்தப்படுத்தாது, புரியுதா? சரி, அத்தை ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பணம் கொடுக்க வெளியே போயிருக்கேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கோ. தேவையில்லாம உளறி வைக்கக்கூடாது. டிரைவர் கொஞ்சம் கீழே இருந்து. தங்கச்சி, அண்ணாமலை சிசுவை இறக்குமதி பண்ற ஆஸ்பத்திரி இதுதான். நீங்க கார்லயே இருங்க, நான் போய் ஏற்பாடு பண்ண அந்த கள்ள பொம்பளைய பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? யோ மப்டி போலீஸே, உன்னத்தாயா வண்டியை விட்டு தலைக்குள்ளே வெளியே நீட்டிடாத, புரியுதா? கோமதி, ஆ? ஒரு விஷயத்த மறந்துடாத. என்ன? அண்ணாமலைக்கு குழந்தை பிறந்த உடனே ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் கூடாது. அதுக்கு முன்னாடி அது என் கையில வந்தாகணும். நான் ஸ்டேஷன்ல பட்ட அவமானமும் வேதனையும் விட்ட கண்ணீரும் அந்த அண்ணாமலையும் விடணும், புரியுதா? கண்ணீருக்கு பதில் கண்ணீரா? கவலைப்படாத தங்கச்சி, அண்ணன் நான் இருக்கேன்ல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இத நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ல, ஒரு பொம்பளை, அவ கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவா. பணத்தை கொடுத்தா வேலை நடக்கும். அந்த 10,000 ரூபாய் கூட கொடுத்துட்டு சீக்கிரம் கொடு. கோமதி, நம்பிக்கையான ஆள் தானே? யோ, உன் போலீஸ் புத்தியை காட்டாதியா. மெட்ராஸ்ல அவ கடத்தினது தான் பாதி குழந்தைங்க. பீச்சில் சுண்டல் விற்கிறதெல்லாம் அவங்க வித்தது தானே. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? போ போ போ. இருப்பா, பார்ட்டியை நான் பார்க்கணும்ல. பார்ட்டியை பார்க்கறியா? நீ எல்லாம் பார்க்க வேண்டாம், போ. இதோட இவர் ஏன் முகத்தை மூடுறாரு? அரெஸ்ட் ஆன டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி. அது தங்கச்சி, நான் சொன்ன வெள்ள தேவது இதுதான். எள்ளுன்னா எலிப்புலக்கையா நிக்குது பாரு. ஆமா, இவங்க தான் குழந்தைய வளர்க்க போறவங்களா? ஆமாமா, இந்த தத்து தந்தை இவங்க தான். நீங்க இடத்த காலி பண்ணு. அது இருக்கட்டும். ஆமா, அமௌண்ட் எல்லாம் பேசிட்டியா? எல்லாம் நான் பேசிட்டேன். முதல்ல நீங்க இருந்து இடத்துக்கு. அட, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நான் உங்ககிட்ட நேரடியா பாத்துக்கிட்ட பேசிக்கிறேன். ஆமா, எவ்வளவு தருவீங்க? எவ்வளோமா கேட்குற? ஒரு 5,000 ரூபாய் கொடுமா. ஏன்னா நிறைய கமிஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. கோமதி, அந்த அம்மா என்னமோ சொல்லுது. யோ, என்னையா நீ? நான் உள்ள கொஞ்சம் வேற ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், கொடுக்க வேண்டாமா? உனக்கு தேவை குழந்தை தானே, வேணுமா வேண்டாமா? வேணும். பின்ன என்ன பணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கு தேவை அட்வான்ஸ் எவ்வளோ? அட்வான்ஸ் பணத்தை கூடியா? இந்தா, வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு, போ. அட இரியா, ஏய்யா என்னமோ கேட்கணும்னு நினைச்சு. என்ன அது? இந்த பாருமா, 10,000 பணம் வேணாலும் வாங்கிக்க. குழந்தை பத்திரமா இங்க வந்து சேரணும். எக்காரணத்தை கொண்டு எங்க 2 பேர்த்த காட்டி கொடுத்துட கூடாது, என்ன? அட என்னப்பா நீ 10 வயசு குழந்தைய கடத்திருக்கிற, பிறந்த குழந்தைய கடத்துற என்ன பெரிய விஷயமா? ஐயோ, பேசியே நம்மள மாட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். போ. நீ என்ன பாக்குற? ஆமா, இது நல்ல, இதெல்லாம் நல்ல நோட்டு தான். கள்ள நோட்டு அடிக்கிற பாட்டிக்கு தான் உள்ள படுத்துருக்குது. இடத்த காலி பண்ணு, போ. வரட்டுமா? வரேன். அன்எஜுகேட்டட் பீப்புள் தங்கச்சி. தங்கச்சி, யோ மப்டி போலீஸே, வெளியே தலை காட்டாம உட்கார்ந்துருக்கணும், புரியுதா? இவளுக்கு எல்லாம் நம்ப முடியாது, பின்தொடரணும். அங்கிள், அம்மா ஏன் அழுதுட்டே இருக்காங்க? அம்மா கொண்டாகாதுமா, உடனே டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கொண்டாகாது, வந்துடுவாங்க. என்னம்மா? நானும் தயிர் வடியும் போய் அம்மாவை அழாத
சொல்லிட்டு வரோம் அங்கிள். ஒன்றும் வேண்டாம், உள்ள போனால் டாக்டர் கோச்சிப்பாரு. அங்கிள் என்னம்மா ப்ளீஸ் அங்கிள், நாங்க போய் சொல்லிட்டு வரோம் அங்கிள். உள்ள போகக்கூடாதுமா, டாக்டர் கோச்சிப்பாங்க. அங்கிள் எங்களுக்கு தம்பி பாப்பா தான் வேணும், தங்கச்சி பாப்பா வேணும். அங்கிள் நாங்க உள்ள போய் எங்களுக்கு தம்பி பாப்பா தான் வேணும், தங்கச்சி பாப்பா வேணாம்னு சொல்லிட்டு வரோம். உள்ள போகக்கூடாதுமா, வேண்டாம், சொல்றது கேளு. அம்மா கூட ஒரு நாளைக்கு சொன்னாங்க நான் தங்கச்சி பாப்பாவோட தான் வருவேன்னு. நாங்க போய் உள்ள போய் சொல்லிட்டு வரோம். போகக்கூடாதுடா, டாக்டர் பார்த்தல. அதுக்கப்புறம் டாக்டர் பெரிய ஊசி டக்குன்னு குத்திடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான டாக்டர். வா சொல்றது கேளுங்க. வேண்டாம்மா மா மா இவங்க வெளில கூட்டு போய் வந்துடுறேன். ஜீவா வரியா? வெளில வா, வெளில போட்டு வரலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்டா, வாங்க. முருகா, என்ன இங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா? அது நம்பிக்கை இல்லாம இல்ல. நீ எப்படி குழந்தைய கடத்துறேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? வேற குழந்தைய மாத்தி கடத்தி விட்டீனா? இங்க பாரு, நீ கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை இங்கே தான் வச்சிருக்கேன். அதை திருப்பி கொடுத்துட்றேன். குழந்தை எங்க இருக்குன்னு காட்டுறேன். அதை நீ ஏன் கடத்திக்கிட்டு போ. நீ எப்படி கடத்துறேன்னு நான் பாக்குறேன். ஐயோ, ஏன் தாயே பேச்சுவார்த்தையில் இருக்கும்போதே மரியாதை மாதிரி மலையாடுற? அது குழந்தைய எப்படி கடத்த போற? குழந்தைய வாஷ் பண்ண கொண்டு வருவாங்க, அந்த நேரம் பார்த்து கடத்தி கொண்டு வந்தேன். இது என்ன காய்கறியா கழுவும் போது கடத்துறதுக்கு? யோ, டேபிள் மேல குழந்தைய போட்டு துடைக்க கொண்டு வருவாங்க, அந்த நேரம் பார்த்து கொண்டு வந்தாரு. போயா? சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா குழந்தை கைக்கு வந்து சேர வரல இந்த ஆஸ்பத்திரி விட்டு போக மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. யோ, போய் தொலையா. அது வந்து பய என்ன செல்லம், தலைவலிக்குதா? நான் வேணா தலையை பிடிச்சி விடட்டா? தமிழ் தமிழ், அந்த குழந்தைய கடத்தி நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, அண்ணாமலை பிறக்க போற குழந்தையோட மூஞ்ச கூட பார்க்க கூடாது. அவ்வளவுதான். இதவா, குழந்தையை கடத்துறது பெரிய விஷயம். மாட்டினா பிரச்சனை பெருசாயிரும். அப்படி ஏதாவது மாட்டினோம்னா குழந்தைய கொன்றணும். நான் ஒன்னும் கொலகாரன் இல்ல, உன் நல்லதுக்காக தான் சொல்ற தமிழ். வாடா ஜீவா, அம்மாவுக்கு குட்டி பாப்பா பிறந்துருச்சுடா.
இருப்பா போல இருக்கு. குழந்தைய காணா. ஐயோ, இங்க தானே குழந்தைய வச்சேன். என்னம்மா சொல்ற? குழந்தை காணோம். மாட்டன் எடுத்துட்டு வரதுக்குள்ள குழந்தை காணோம். என்ன அர்த்தம்? இங்க தான் வச்சிட்டு போயிருந்தேன். இங்க வச்ச குழந்தைய தான் வச்சேன். இங்க வச்ச குழந்தை இங்க தான் வச்சேன். என்ன இங்க தான் வச்சிட்டு போனேன். யார் எடுத்து என்னம்மா சொல்ற? இங்க வச்ச குழந்தை எங்கம்மா போய்டும்? எங்க குழந்தை இப்ப எங்களுக்கு வேணுமா? வா டாக்டர் கிட்ட சொல்லலாம். எனக்கு சீக்கிரம் சொல்லிட்டு போச்சு. கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க, டாக்டர் அம்மா கூட்டிட்டு வரேன். என்னது இது? முகமுடி கொலைக்கார மாதிரி அசிங்கமா இருக்கு. எடு. ஏன் ராஜா டென்ஷனா இருக்க? நான் வேணா காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? கூல் ட்ரிங்க்ஸ்? ஏ கோமதி வரா. குழந்தை கடத்தியாச்சா இல்லையா? பின்ன நான் போனா ஜெயம் இல்லாம இருக்குமா? ஆஸ்பத்திரியும் ஒரே பரபரப்பா இருக்குல்ல. குழந்தைய கடத்தியாச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன? ஒண்ணு இல்ல, அந்த பொம்பளை கிட்ட நீங்க 10,000 ரூபாய் பணம் சொல்லிவிட்டீங்க. அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு மேலும் 15,000 ரூபாய் பணம் கொடுத்தா தான் குழந்தை தருவேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் அப்படி இப்படி பேசிட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு 2,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போய் கொடுத்து குழந்தை மீட்டுட்டு வந்துடலாம். என்ன இந்த நேரத்துல எண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படியே எடுத்து கொடு தங்கச்சி. இரு. எனக்கு முன்னால குழந்தை யாரோ கடத்திட்டாங்க. ஏய், அது தங்கச்சி அவ போலீஸ் எல்லாம் வரும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆளை விடுமா. ஐயோ ஓடிட்டா. ஏய், இல்லடா தங்கச்சியா, உள்ள வச்சு குழந்தை கடத்தினேன்னு சொன்னாலே. என்னையா நீ? தமிழ், நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட கூடாது, ஆபத்து. கோமதி, டிரைவர் கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லு. யோ சும்மா ரியா, நான் உள்ள போய் என்ன குழப்பம்னு பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? ஐயோ, போலீஸ் வந்தா பிரச்சனையா எடுக்கும் கோமதி. யோ சும்மாரியா, போலீஸ் எல்லாம் வந்து உனக்கு தான் பிரச்சனை. நான் யாரு? அண்ணாமலைக்கு அண்ணன். அந்த தவசி மட்டும் தான் பாசமலர் சிவாஜியா? நான் ஒளிவிளக்கு எம்ஜிஆரியா? இங்க பாரு என்ன வாங்கி வச்சிருக்கேன். என் தங்கச்சி குழந்தைக்கு தாய் மாமன் சீரு பாத்தியா, பால் லப்பரு. நானு உள்ள போய் கேப்பேன், தங்கச்சி எங்கடா குழந்தை, தாய் மாமா வந்திருக்கேன், எங்க வாயை காட்டுன்னு. குழந்தை இல்லைன்னு அழுவா. நானும் அழுது நடிச்சு என்ன விவரம்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன், சரியா? நீ போ, சீக்கிரம் இறங்கு. டிரைவர், யோ டிரைவர், இங்க வா. சீக்கிரம் வாயா. சீக்கிரம் வாயா. வா வா வா. சீக்கிரம் எடு, சீக்கிரம். பச்சை உடம்புக்காரி ஆடக்கூடாது. எனக்கு நம்ம குழந்தை கிடைச்சிடும் தான் தோணுது. அழாத அண்ணாமலை. நான் உலகநாதனோட வாழ்ந்த வாழ்க்கை, அந்த சந்தோஷம் எல்லாம் இந்த குழந்தை தான். எனக்கு இந்த குழந்தை கிடைக்கலன்னா அப்புறம் நான் உயிரோட. ஐயோ அண்ணாமலை, அண்ணாமலை நிச்சயமா உங்க குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். அண்ணாமலை ஒன்னும் ஆகாது. அண்ணாமலை, ஐ எம் வெரி சாரிங்க. என்ன சாரி? சாரிங்கிற வார்த்தை சொல்லிட்டீங்க, குழந்தை கிடைச்சிடுமா? குழந்தைய பறி கொடுத்த அவங்க வேதனை உங்களுக்கு தெரியல? பாருங்க எப்படி அழுதுட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க இத பாருங்க, எங்க ஹாஸ்பிடல்ல இது மாதிரி நடந்ததே கிடையாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே புரியலங்க. அது எப்படிமா புரியாத போயிடும்? இல்ல நான் கேக்குறேன், அது எப்படி புரியாத போயிடும்? பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. குழந்தைய குளிப்பாட்டு எடுத்துட்டு போயிருக்கங்க என் கண்ணு முன்னாடி. இப்போ வந்து குழந்தைய காணோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலை, எனக்கு இந்த குழந்தை வேணும். எங்களுக்கு இப்பவே குழந்தை வேணும் சொல்லிட்டேன். மா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து அவங்க பாடியில விசாரிச்சாதான்
குழந்தை எங்க இருக்குன்னு தெரியும். இத பாருங்க மிஸ்டர் அன்வர், போலீஸ் எல்லாம் வேண்டாம். போலீஸ் போனா எங்க ஹாஸ்பிடலோட பேரே பாத்தீங்களா? போயிடும். அப்ப கூட உங்க ஹாஸ்பிடல் பேரை பத்தி கவலைப்பட்டீங்க ஒழிய இவங்க கண்ணீர் உங்களுக்கு தெரியல. காணாம போனது இவங்க குழந்தை டாக்டர். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. எங்க குழந்தை எங்களுக்கு வேணும். அன்வர், என் குழந்தை கிடைக்குமா? கேட்டு சொல்லுங்க அன்வர். அண்ணாமலை உங்க குழந்தை நிச்சயம் கிடைக்கும். நம்மள கிடைக்காத பட்சத்தை இவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அவங்க சும்மா இருந்தாலும் நீங்க எங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? ரபிஷ் டாக்டர் ரபிஷ். இத பாருங்க, நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதா போறேன். அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். அன்வர், இத பாருங்க, இந்த ஹாஸ்பிடல் ஒரு பெரிய பில்டிங். இங்க எங்கயாவது குழந்தை கண்டிப்பா இருக்கும். நாங்க எப்படியாவது தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். வாட்ச்மேன் கிட்ட சொல்லிருக்கோம். வெளியில கூட எல்லாரும் கிழிச்சிங்க. போய் செக் பண்ணுங்க போங்க. இத பாருங்க மிஸ்டர் அன்வர், ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. 5 minutes சரியா? 5 நிமிஷம். அதுக்குள்ள குழந்தை கிடைக்கணும். நடக்கிறதே வேற டாக்டர். ஓகே ஓகே, ஜஸ்ட் 5 minutes. ஓகே அண்ணாமலை. யார் நீ? அண்ணாமலை குழந்தை நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்ட. யார் நீன்னு முதல்ல சொல்லு. அவ எங்க வீட்டு பொண்ணுதான். உங்க வீட்டு பொண்ணா இருந்தா அவங்க பாட்டு குழந்தைய தூக்கிட்டு போனா என்னமா அர்த்தம்? இவ்வளவு நேரம் அவர் என்ன பிடிச்சு கத்திட்டு இருக்காரு. நீங்க இப்ப போலீஸ்ல சொல்லாட்டாலும் நான் இப்ப போலீஸ்ல சொல்ல போறேன். டாக்டர் டாக்டர், வள்ளி நீ எப்படிமா இங்க வந்த? குழந்தை எப்படி உங்ககிட்ட கிடைச்சது? சொல்ல வள்ளி. யாராவது எடுத்துட்டு வர சொன்னாங்களா குழந்தைய? சொல்லுமா, யார் உன்னை எடுத்துட்டு வர சொன்னாங்க? சொல்லுமா, சொல்லு. கோமதியோட பொண்டாடி தானே? கோமதி சொன்னானா? குழந்தைய தூக்கின்னு வர சொல்லு. கோமதி சொன்னானா? சொல்லு. அன்வர், அவளை மிரட்டாதீங்க. அவளே ஒரு குழந்தை மாதிரி. அழாத வள்ளி, சொல்லுமா. என்னாச்சு சொல்லு. குழந்தை யார் எடுத்து வர சொன்னாங்க? சொல்லுமா. பாரு, டாக்டர் போலீஸ் போற அதுன்னு சொல்றாங்க. போலீஸ் மட்டும் வந்துச்சு, அப்புறம் கையில விலங்கு மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுவாங்க. சொல்லுமா, குழந்தை எப்படி உன் கையில கிடைச்சது? யார் எடுத்து வர சொன்னாங்க? சொல்ல புரியல இப்போ. அது வள்ளி, சொல்லுமா, நீ ஏன் குழந்தை எடுத்த? அது அது வந்து அது அது சொல்லுமா. அண்ணாமலை, இருக்கா? இல்ல, நல்லா இருக்கான்னு கேட்டேன். டேய், நீ எங்கடா இங்க? அம்மா அம்மா, நீதான் தங்கச்சிக்கு துணையா இருந்துகிட்டு இருக்கியா? நல்ல வேளை, பிரசவ நேரத்துல இங்கே வந்து சேர்ந்துட்ட. வள்ளி சொல்லும், நீ எப்படா இங்க வந்த? எப்ப வந்து சேர்ந்த? சண்டாள பாவி, நீ தானே குழந்தைய திருட சொன்னவள? சொல்லு. அன்வர், இவன் தான் ஏதாவது செஞ்சிருப்பான். முதல்ல இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. எந்த குழந்தைய யார் திருடுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான் உங்க குழந்தை இருக்கேன். கோமதி, இது வரைக்கும் வெறும் பேச்சோட இருந்தது உன் செயலெல்லாம். குழந்தைய கடத்தின்னு வர சொல்லி உன் பொண்டாட்டி அமிச்சியா? சொல்லு கோமதி. தம்பி அன்வர், கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன நீ என்ன போய் கடத்தல்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருப்பா, உனக்கு வேணா அண்ணாமலை வெறும் நண்பியா இருக்கலாம். ஆனா எனக்கு என் தங்கச்சி சாந்தி மாதிரி இன்னொரு தங்கச்சி. இங்க பாரு, என் தங்கச்சி குழந்தைக்காக தாய் மாமன் சீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. பாத்தியா, தாய் மாமையா நானு. தங்கச்சி, இதே ஆழ்வார் குறிச்சியா இருந்தா உனக்கு வண்டி வண்டியா சீர் கொண்டு வந்திருப்பேன்டா. இங்க ஒண்ணும் பண்ண முடியல. எங்கே பாப்பா, ஆக்காட்டு ஆக்காட்டு ஆக்காட்டு. ஏண்டா வள்ளி, இவங்கெல்லாம் சொல்றது நிஜமாடா? நீயே பாப்பாவை கடத்துன? ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணி? வள்ளி, சொல்லு வள்ளி. இவன் தானே குழந்தைய திருட சொன்னா? சொல்லுமா, உண்மையை சொல்லு வள்ளி. பாரு, டாக்டர் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் போலீஸ் வந்து உன்னை ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க. உனக்கு அண்ணாமலை பிடிக்கும்ல?
அண்ணாமலை பார் பாப்பா இல்லைன்னு எப்படி அழுவுது பார். அண்ணாமலை பாவம் இல்ல, சொல்லுமா, சொல்லிடுமா உண்மைய. சொல்லுமா. ஏன் ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? சும்மா இருங்க. குழந்தைய தூக்கின்னு வர சொல்றது உங்க புருஷன் தானே? சொல்லு. ஏன் வள்ளி, ஏன் குழந்தைய எடுத்த? சொல்லு, சொல்லுமா. ஏன் யாராவது சொன்னாங்களா? பாப்பாவை நான் தான் எடுத்தேன். நான் தான் எடுத்தேன். எனக்கு வயிறு வீங்கி குழந்தை படுக்கல, அதான் இந்த பாப்பாவை நானே வளர்க்கலான்னு எடுத்துட்டு போனேன். பாத்தீங்களா, பாசத்துல செஞ்சிருக்கா, உண்மை வெளிவந்துருச்சுல்ல. ரோட்டுக்கு போனேன்னா அப்பா அண்ணாமலை அலற சத்தம் கேட்டது, அதான் குழந்தை எடுத்துட்டு வந்தேன். சரிடா வள்ளியம்மா, நீ செஞ்ச தப்பு இல்ல. அழாதரா. நான் தான் பாப்பாவை திருடினேன், என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க. இல்ல இல்லம்மா, இல்ல, நீ போய் சொல்ற வள்ளி. சொல்லுமா, இவன் தானே சொல்ல சொன்ன அவனை. நான் தான் பாப்பாவை திருடினேன். என்னம்மா வள்ளி சொல்றா, அப்படி மறுபடியும் சும்மாடா நீ. செஞ்சிடாதீங்க. அழாத வள்ளி, அழக்கூடாது. உண்மையை சொல்லிடு, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம்ல. உண்மையை சொல்லிடு, அப்புறம் போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சொல்லு, சொல்லு வள்ளி. உண்மையை சொல்லுமா. நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வாடா. சும்மா இருடா நீ. வள்ளிய சத்தம் போடாதீங்க. அவளும் ஒரு குழந்தை மாதிரி. நீ வாமா, இங்க வாமா, வா. போடா, தங்கச்சி கூப்பிடுதுல்ல, போ. அண்ணாமலை மன்னிச்சிரும். அப்புறம் என்ன, யாரும் சந்தோஷமா இருந்தா சரி. அழாத. உச்சு குட்டி, உச்சு உச்சு. அன்ப, டாக்டர் ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு சொல்றாங்க. நீங்க போய் பேசி அவங்களை சமாதானப்படுத்துங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடுங்க. அம்மா, தங்கச்சி எனக்கு என்ன மருமகம் பெத்து கொடுத்துருக்கானா? மருமகளா? பெத்த பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இங்க பிரசவமா பாத்துக்கிட்டு இருக்க. போடா. இங்க பாரு. பாரு. தம்பி, தம்பி, காஃபி. അമ്മ ഇങ്ക അമ്മ മാടിയിലുണ്ട്. ആമാ, നിങ്ങൾ എന്താ ഒരു മാതിരി ഉണ്ട്? കാഫി കുടിക്കൂ. വേണ്ട. ഞങ്ങൾക്കൊരു വിഷയം சொல்லட்டா? ഞങ്ങളുടെ രണ്ടാമത്തെ കല്യാണമോ ഞങ്ങൾക്ക് முதல் குழந்தை பிறந்ததும் ஒரே நாள் தானே? என்ன சொல்றீங்க? ஆமா, அண்ணாமலைக்கு பெண் குட்டி பிறந்திருக்கு. அண்ணா, அது ഞങ്ങളുടെ குழந்தை இல்லே. உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழரசி கோமதி நாயகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. கோமதி நாயகம் எனக்கு சொல்லியாச்சு. நீங்களே போய் குழந்தை பார்க்க வேண்டாமா? இத பாருங்க, உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்காம இருக்கலாம். நீங்களே பெரியவங்க, இன்னைக்கு சண்டை கொடுக்கும், நாளை குடிக்கும். ஆனா நாளை குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்களே ஏன் என்ன வந்து பார்க்கலன்னு அது கேட்கும்லே. அது கொண்டு நீங்களே போய் பார்த்துட்டு வரும். அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா பின்ன சாந்திக்கு தெரியும். சாந்திக்கு தெரிஞ்சா நீங்களும் அண்ணாமலை குழந்தை பார்க்க விடுமா? அது பார்க்க விடாது. அதனால நீங்க எப்படியும் குழந்தை பார்த்துதானே ஆகணும். புறப்படுங்க, நான் சாந்தியை சமாளிச்சுக்கிறேன். காஃபி இல்ல வேண்டாம். என்னக்கா ஒரு மாதிரி போறாரு? ஒன்னும் இல்ல. இல்ல, என்னமோ இருக்கு. சொல்லுங்க. அண்ணாமலைக்கு பெண் குட்டி பிறந்திருக்கு. இன்னைக்கா? ஆமா, குழந்தை பிறந்திருக்கு.
அத காண வேண்டி உலகநாதன் அவங்க அம்மா கிட்ட அனுமதி கேட்காம போய் ಈ ವಿಷಯ ಅಕ್ಕ ಅರಿഞ്ഞ വലിയ பிரச்சனையாகும் ஏன்னா அண்ணாமலை குட்டிக்கு சொத்தா நின்னோட குட்டிக்கு சொத்தான்னு വലിய பிரச்சனையாகும் ஏண்டா புரியலையா அண்ணாமலை குட்டிக்கு தான் சட்டப்படி ಈ தாத்தாவோட சொத்து போய் சேரும் நின்ற குட்டிக்கு ஒன்னும் கிட்டிಲ್ಲ நானும் உலகநாதன்ட்ட இதான் சொன்னேன் இன்னைக்குதான் சாந்தி விவாகம் கழிச்சிலே இப்ப போய் நீ அண்ணாமலை பார்த்தா குட்டியை பார்த்தா சாந்தி சும்மா இருக்காது சண்டை போடும் போக வேண்டாம்னு சொன்னேன் இல்ல அதெல்லாம் முடியாது ஏன் குட்டியை பார்த்தே ஆகணும்னு அவங்க அம்மா கிட்ட அனுமதி கேட்காம போய் நான் அன்னைக்கே சொன்னேன்ல உலகநாதன் அண்ணாமலைய மறக்கல இன்னும் அவன் மனசுல இருக்குன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ போ அவன் குட்டியை பார்க்காம தடு போ நில்லுங்க எங்க போறீங்க? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். போய் சொல்றீங்க. குழந்தை தானே பார்க்க போறீங்க? ஆமா, நான் என் குழந்தைய பார்க்க போறேன். உங்க குழந்தையா? ஏங்க இப்படி பண்றீங்க? அப்ப உங்களையே நம்பிட்டு இருக்கிற என் தலை மேல மண்ணை வாரி போட போறீங்களா? அந்த அண்ணாமலை உங்க பொண்டாட்டியும் இல்ல, அவளுக்கு பிறந்த குழந்தை உங்க குழந்தையும் இல்ல. உங்க குழந்தை இங்க இருக்கு. நான் போக விட மாட்டேன். போக கூடாதுன்னு சொல்றேன்ல. ஏண்டி, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அது ஏன் குழந்தை, அதை பார்க்க நான் போவேன். தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. நான் தடுப்பேன். எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அவ குழந்தை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்க. நமக்கு பிறக்கிற குழந்தை மேலதான் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கணும். சொல்லுங்க, அந்த குழந்தைய பார்க்க போலன்னு சொல்லுங்க. பார்க்க போக மாட்டேன்னு சொல்லுங்க. கையெடு. அது உங்க குழந்தை இல்லைன்னு சொல்லுங்க. கையெடு சாந்தி. நான் விட மாட்டேன். நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க போக கூடாது. நான் போவேன். நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் போவேன். நீங்க போனீங்கன்னா திரும்பி வரும்போது இந்த சாந்தி உயிரோட இருக்க மாட்டா. மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்திக்கிட்டு சாவேன். சும்மா போக மாட்டேங்க. நீங்க என்ன கொடுமைப்படுத்தினீங்கன்னு எழுதி வச்சுட்டு சாவேன். செத்து போ. ஓடி. ஏடா இப்படி நடந்துக்கிற? கல்யாணத்தறிக்கே கரட்ட ஆரம்பிச்சிட்டியா? அண்ணாமலைக்கும் உனக்கும் உறவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் அவளுக்கு பிறந்த குழந்தை மட்டும் உனக்கு என்ன உறவுடா? போ, போட உள்ள போடானா. சாந்தி, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. தயவு செஞ்சு அவன் சந்தோஷத்தை கெடுத்துறாதமா. நான் அவர் சந்தோஷத்தை கெடுக்கல. அண்ணாமலை குழந்தைய பார்க்க போறேன்னு சொல்றாரு. அந்த குழந்தை மேல அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. உங்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. எல்லா உரிமையும் என் குழந்தை மேலதான் இருக்கணும். அவ்வளவுதான். ஆமாம்மா, உன் வயித்துல வளர்ற குழந்தைதான் இந்த வீட்டு வாரிசு. அந்த குழந்தைக்குதான் என் சொத்து பூரா எழுதி வைக்க போறேன். அண்ணாமலையை நான் பார்க்கவும் மாட்டேன், அந்த குழந்தைய நான் தூக்கிக்கவும் மாட்டேன். சாந்தி, நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கணும்மா. அதுதான் எனக்கு தேவை. என்ன நம்புமா, அவனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கமா. சாந்தி அம்மா. குழந்தைய அண்ணாமலை கிட்ட கொடுமா. ஆரத்தி எடுக்கணும். இது என்னோட பாப்பா, நானே வச்சுக்கிறேன். ஆரத்தி எடுக்கும் போது குழந்தை அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். குடு அண்ணாமலை கிட்ட. இந்த பாப்பாக்கு நான் தான் அம்மா, நானே வச்சுக்கிறேன். என்னையும் சேர்த்து ஆரத்தி எடுங்க. இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது வள்ளி. குழந்தை கொடு முதல்ல. இப்படி மறுத்தீங்கன்னா நான் பாப்பா எடுத்துட்டு ஓடி போயிடுவேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது. குடுமா குழந்தைய. இல்ல, இது என்னோட பாப்பா. நானு இந்த வீட்ல இருந்து இந்த பாப்பா வளர்க்க போறேன். இது என்கிட்ட தான் இருக்கும். அண்ணாமலை தான் சொல்லிச்சு இது ஏன் பாப்பான்னு. சொல்லு அண்ணாமலை, இது ஏன் பாப்பான்னு சொல்லு அண்ணாமலை. அம்மா,
இது வள்ளியோட குழந்தை தான். அவளையும் சேர்த்து ஆர்த்தி எடுங்க. உன்னை திருத்தவே முடியாது. உங்களையும் திருத்தவே முடியாது. நான் தான் குழந்தையோட அம்மா, எனக்கு வைங்க. அப்ப எனக்கு உனக்கும் உண்டு. நீ வா, உள்ள போங்க. வா வா வா. வர அம்மா. என்னப்பா வேணும்? வெளியே போயிட்டு வரேன். வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எதுக்காக பின்னாடியே வர? எங்க போறீங்க? கிளினிக் வைக்கிற விஷயமா ஒருத்தரை பார்க்க போறேன். நானும் கூட வருவேன். எதுக்கு? இது என்ன கேள்வி? கல்யாணத்துக்கு முன்னால என்னை எங்க போனாலும் கூட்டிட்டு போவீங்கல்ல? அம்மா வேண்டான்னு சொன்னாலும் கூட வான்னு சொல்லுவீங்கல்ல? இப்ப என்னவா? சாந்தி, அம்மா வீட்டுல தனியா இருக்காங்க. வள்ளி போன வருத்தத்துல இருக்காங்க. நீ போய் உங்களுக்கு துணையா இரு. நான் போயிட்டு வரேன். நீங்க எங்க போறீங்க எனக்கு தெரியும். அண்ணாமலை பார்க்க போறீங்க, அந்த குழந்தைய பார்க்க போறீங்க. நீங்க போக கூடாது. அம்மா, அம்மா இங்க வா. சாந்தியை கூப்பிட்டு உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. சாந்தி, அவன் வேற எங்கேயோ வெளியில போறான். போயிட்டு வரட்டுமே. சாயங்காலம் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போங்கம்மா. சினிமா வேணா ஒண்ணு வேணாம். அவர் எங்கேயோ போலமா. அந்த அண்ணாமலையும் குழந்தையும் பார்க்க போறாரு. என்ன நீ? நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் தனிக்கு அவனை வெளியில போக வேண்டாம்னு சொன்ன. இது வரைக்கும் அவன் வெளியில போனானா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா. என் மேல அவர் கொஞ்சம் கூட பிரியமே இல்லை. அவர் வீட்டிலே இருக்க சொல்லுங்க. எங்க போவேன்னு சொல்லுங்க. நான் போக விட மாட்டேன். போவேன்னு சொல்றேன்ல. இனிமே நான் வெளியே போகும்போது இந்த மாதிரி கையை பிடிச்சி தடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போவேன்னு சொல்லிட்டு இருக்க, போயிட்டே இருக்கீங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சாந்தி, போல உள்ள போ. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு சொன்னாலும் மலை மாதிரி நிக்கிறியே, போல. மலையை பார்த்து உள்ள போன்னு சொல்றவங்களுக்கு தான் பைத்தியம். மலைக்கு என்னைக்கும் பைத்தியம் பிடிக்காது. இத பாருப்பா, இப்படி பேசுறவகிட்ட நீ எதுவுமே பேசாத. நீ உள்ள வா, நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். வா வா உள்ள. மாப்பிள, அத்தை, உங்க தங்கச்சியை கூப்பிட்டு கண்டிக்க போறீங்களா இல்லையா? என்ன என்னாச்சு? என் பையன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க தங்கச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். இப்ப இவன் நிம்மதியே கெடுத்துட்டா. ஏன், என்ன பண்ணாவா? இவன் எங்கேயோ வெளியில போகணுங்கிறா. அவளும் கூடவே போகணும்னு அடம் பிடிக்கிறா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. முதல்ல அவளை கூப்பிட்டு கண்டிச்சு உள்ள போக சொல்லுங்க. அத்தை அத்தை இருங்க அத்தை. சின்ன பிள்ளைங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. முன்ன பின்ன ஏதோ விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதை போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு விடுங்க. முதல்ல கூப்பிட்டு கண்டிச்சு உள்ள போக சொல்லுங்க. அத்தை, வாழ்க்கை பாடம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆம்பளை ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணும்போது மூத்த பொண்டாட்டி வேணா அது என்னைக்குன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா இளைய பொண்டாட்டிக்கு அது வாழ்க்கை இல்ல. அதனால கொஞ்சம் உஷாரா அது மாதிரி விடுங்க. முதல்ல அவளை கூப்பிட்டு கண்டிங்க. சரி சரி இருங்க இருங்க. சாந்தி, சாந்தி இங்க வாமா. என்ன நீ ஏன் அத்தை கோபுற மாதிரி நடந்துக்கிற? ஆம்பளைக்கு 1008 வேலை இருக்கும். மாப்பிள்ளை வெளியே போயிட்டு விட்டு விட. இல்லண்ணே, நான் அவரை போக விட மாட்டேன். போக கூடாது. இல்லம்மா, நான் முதல்ல உள்ள போக சொல்லுங்க. அப்புறம் என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய முடிவு எடுக்க வேண்டி வரும். என்ன என்ன பெரிய முடிவு எடுத்துருவீங்க நீங்க? என்ன என்ன என்னன்னு கேக்குறீங்க? முதல்ல உள்ள போக சொல்லுங்க. இருங்க அத்தை. என்ன குரல் வச்சுட்டு பேசுறீங்க? மாப்பிள்ளை பேசாம இருங்க. அண்ணாமலை கல்யாணம் பண்ணிட்டு என் தங்கச்சி கூட ஒரு தொடுப்பு ஏற்படுத்தி விட்டீங்க. நான் மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? இப்ப வெளியே போறீங்க, இன்னொரு தப்பு பண்ண மாட்டீங்கன்னு என் தங்கச்சி சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன வார்த்தை பேசுறீங்க? மாப்பிள்ளை மேல இருந்து கையேடுறா. ஏடுறா, போட உள்ள. எல்லாம் நீங்க கொடுத்துருக்கடமா. போடா. போங்க மாப்பிள்ளை போங்க. இப்ப குழந்தை புள்ளத்தனமா நடக்குது.
என்ன மாப்பிள, கல்யாணம் ஆயிடுச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஊர்ல வேணும்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா நானும் என் பையனும் புறப்பட்டு ஊருக்கு போயிட்டோம்னா உங்களால என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்க முடியாது. பாவம், பரிதாபப்பட்ட உன்னை என் மருமகளா ஆக்கிக்கிட்ட. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. என்னென்ன என்ன மலையில ஏற பழைய பஸ் மாதிரி தசு புசுன்னு சவுண்ட் விட்டு போகுதேன்னு பாக்குறியா? வயசாகி போச்சுல்ல, அப்படிதான். கவலைப்பட்டுக்காத, அண்ணா நான் இருக்கேன்ல. ஆனா ஒண்ணு, மாப்பிள்ளை எங்கேயும் தனியா அனுப்பாத, கூடவே போயிரு எங்க போனாலும், சரியா? போடா, நான் இருக்கேன்ல, போ. கல்யாணம் வரல வந்தது, இனிமேல் விட்டுருவனா? உருளைக்கிழங்கு உருண்டு வருது. என்ன கோமதி, நீண்ட அநியத்து மேல அத்தைக்கு கோவம் வருது. அந்த கோவத்துல ஈ சொத்தெல்லாம் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டா. அதுன்னு வேண்டி நீ வள்ளியம்மே உடனே விழிச்சிட்டு வா. வள்ளியம்ம பேர்லயும் நீண்ட அநியத்தி பேர்லயும் சொத்தெல்லாம் எழுதி வைக்காம பறையும். அந்த கவர்ச்சி கிளவி செஞ்சாலும் செய்யும். நான் போய் அந்த லூஸ் உடனே இறக்குமதி பண்றேன், சரியா? Catch us on TV, Thandione.com and YouTube.